காவேரி மகளிர் கல்லூரியில் நடைபெறும் ஃப்ரெஷர்ஸ் டே கொண்டாட்டத்தில் கருணை செம்மல் விருது பெறும் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். அதுக்கு திருத்தங்கள் கோருவர் நாளை மதியம் 3 மணிக்குள்ளாக அந்த திருத்தங்களை பற்றி எழுத்து மூலமாக தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். இல்ல, அதை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை. இன்றைக்கு காலை எல்லாம் ஃபுல்லா நேரடி ஃபுல்லா இருந்து இல்லையா எல்லா இடமும். நீ கேட்கிற கேள்வி எதுக்கு ஆளுநர் இல்லாத நேரத்தில் எதுக்கு நிறைய உறுப்பினருக்கு வந்து மானிட்டர் ஒர்க் பண்ணலன்னு சொன்னாங்க. உடனடியாக சரி செய்யும்படி இப்ப உடனே சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு மாண்புமிகு உறுப்பினர் இடத்திலும் வந்து நம்முடைய தொழில்நுட்ப வல்லுநர் உட்கார்ந்து பார்த்து சரியாக வேலை செய்தா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். நாளை காலைக்குள்ள சரி செய்யப்படும் என்று நான் கருதுகின்றேன். அலுவலாய்வு குழுவில் வந்து சில கட்சிகள் உறுப்பினர்கள் இல்ல, பாஜக, தேமுதிக சில ரெப்ரசன்டேஷன் இல்ல அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. எத்தனை உறுப்பினருக்கு மிகாமல் இருக்க வேண்டும் என்பதை வைத்து அனைவருக்கும் சம உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. எண்ணிக்கைக்கு ஏற்றாற்போல உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அதில் வந்து இதற்கு மேல சேர்ப்பதற்கு இடமில்லை என்பதால் அவர் கருத்துக்களை மற்ற கட்சி தோழமை கட்சிகளிடம் சொல்லிக்கூட அந்த கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சட்டப்பேரவை நிகழ்வுல நேரடி ஒளிபரப்பு செய்வது தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டிருக்கு. இப்ப நீங்க புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றும் போது தொடர்பான ஏதாவது ஆலோசனைகளோ நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. நீங்க சொன்ன உங்களுக்கு இன்றைக்கு நிகழ்வு மட்டும் இல்ல, அடுத்த நிகழ்வுகளில் அதை எப்படி கையாளலாம் என்பதை பற்றியும் நேரடி ஒளிபரப்பு பற்றி எப்படி செய்யலாம் என்பதை பற்றி விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. உரிய நேரத்தில் அது உரிய முடிவு எடுக்கப்படும். செய்தித்துறை அமைச்சர் முழுவதுமா நேரலை செய்யப்படும் செய்தியாளர் அறிவிச்சிருக்காரு. தற்போது நம்ம என்ன முடிவு எடுக்க போறோம்? நீங்க ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றீங்க. அவர்கள் கூறியிருக்க ஆலோசனையும் இந்த அலுவலகம் கருத்திலே கொள்ளும். கடிதங்கள் தலைவருக்கு குழு தலைவர் யாரு, கொரோனா யாரு அப்படிங்கிறதுல முடிவெடுத்து அந்த நாளைக்கு காலைக்கு வந்து சட்டமன்ற குழுவிற்கு முன்பாக உரிய அறிவிப்பு வெளியிடும். நேற்றைய தினம் நீங்க செய்தியாளர் சந்திப்பில் குழு தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தாங்க. கொரோனா அந்த மாதிரி அது குறித்து இதுவரை வந்து அந்த பிரச்சனை குறித்து உறுதியான முடிவு அறிவிக்கப்படவில்லை. அவ்வளவுதான். அந்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும். ராஜினாமா செய்த சட்டமன்ற விளக்கங்கள் கோரப்பட்டிருக்கு. 7 நாட்களுக்குள்ளாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று 4 சட்டமன்ற உறுப்பினருக்கும் அனுப்பப்பட்டது, அறிவிப்பு அனுப்பப்பட்டது. அவர்கள் பதில் கொடுத்திருக்கிறார்கள். அது ஆய்விலே உள்ளது. ஆய்வுக்கு பிறகு உரிய முடிவு எடுக்கப்படும். காவேரி மகளிர் கல்லூரியில் நடைபெறும் ஃப்ரெஷர்ஸ் டே கொண்டாட்டத்தில் கருணை செம்மல் விருது பெறும் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.